அப்போஸ்தல சபையை உருவாக்கி நம்மளை வழி நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, ஒவ்வொரு நாளும் புது கிருபையினால் எங்களை நிரப்பி நடத்தினீங்களேன்னு சொல்லி இந்த பாடல பாடலாமா? ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்னை கேட்கிற தேவஜனமே, ஆமென். தேவனாகிய கர்த்தர் மட்டுமாக இந்த ஊழியத்தை தேவன் கிருபையாக நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எவ்வளவு தடைகள் வந்தது, எவ்வளவு நெருக்கங்கள் வந்தது, ஆமென். எவ்வளவு தடுமாற்றமான சூழல் வந்தது. ஆனா எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் கூட இருந்து அவர் அவருடைய தரிசனத்தை, அவருடைய திட்டத்தை இம்மட்டும் நிறைவேற்றி வருகிறார். இன்னும் அவர் நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்கிற தேவஜனமே, இந்த நாளிலும் கூட ஆமென் நாம் தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிறதா, ஆமென். இன்றைக்கு நமக்கு இப்படி ஒரு நாள் கிடைத்தது ஒரு பெரிய பாக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு ப்ரோக்ராம் இருந்துச்சுன்னா மெசேஜ் வொர்ஷிப் எல்லாம் சேர்த்து 15 நிமிஷம் தான். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய சித்தம் ஜனங்களுக்கு வார்த்தை போக வேண்டும் என்று சொல்லி தேவன் இந்த நாளை நமக்கு கிருபையா தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என கேட்கிற தேவஜனமே, தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அழைத்து ஒரு நோக்கம் உண்டு. நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய பிள்ளையாக இந்த இடத்துல கொண்டு வைத்திருக்கிற ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. அதே போல ஆண்டவராய் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். சீக்கிரம் வரப்போகிற ஆண்டவரை நம்மை அழைத்து சொல்லும்படியாக வரப்போகிற ஆண்டவராய் இயேசு நம்மிடத்தில் எதை எதிர்பார்த்து நம்மை அழைத்து செல்வார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் அதன்படி ஜீவிக்க நம்ம ஒப்பு கொடுத்து நாம் செயல்படும் போது அதுவே தேவன் விரும்புகிற தேவன் விரும்புகிற விருப்பத்தை நிறைவேற்றும் போது அவர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாளின் செய்தியின் ஆதாரமாக வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். படுகை போல் தெளிவான ஜீவ தண்ணீருடைய சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார். ஹல்லேலூயா. என கேட்கிற தேவஜனமே, அவன் வேதம் சொல்லுகிறது சிங்காசனத்தில் புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார். ஹல்லேலூயா. அதே அதிகாரத்துடைய 12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவருடைய கிரியையின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஹல்லேலூயா. என கேட்கிற தேவஜனமே, இங்கே ஆட்டுக்குட்டியாருடைய சிங்காசனத்திலிருந்து இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. சிங்காசனம் வீற்றிருக்கிற ஆண்டவராய் இயேசு நம்மை அழைத்து செல்லும்படியாக சீக்கிரம் வரப்போகிறார். வரப்போகிற ஆண்டவராய் இயேசு எதை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னார், அவனுடைய கிரியையின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஹல்லேலூயா. அப்ப சிங்காசனம் வீற்றிருக்கிற தேவனாகிய கர்த்தர் அவர் அழைத்து செல்லும்படியாக வரப்போகிறார். வரப்போகிற ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது நல்ல கிரியைகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. யாரிடத்துல தேவன் விரும்புகிற கிரியை இருக்கிறதோ அவரை அவர் தம்மண்டையிலே அவர் சேர்த்துக் கொள்ள என் ஆண்டவராய் இயேசு நல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. என கேட்கிற தேவஜனமே, இந்த கிரியைகளை குறித்து சொல்லும்போது கர்த்தருக்காக வேலை செய்கிறது, இன்னும் சொன்ன தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறது, இல்லைன்னு சொன்ன தேவன் விரும்புகிறதை நாம் செய்து முடிக்கிற காரியத்தை குறித்து நாளை நாம் கர்த்தருடைய வார்த்தை மூலமாக நாம் நாளை தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என கேட்கிற தேவஜனமே, ஆமென். நம்முடைய ஊழியத்துடைய இந்த சீலோ அப்போஸ்தல சபையுடைய ஊழியத்தின் நோக்கம் கர்த்தருக்காக நாம் என்ன செய்யணும், கர்த்தருக்காக கிரியை செய்யணும். எப்படி பிதாவாகிய தேவனுடைய கிரியையை ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்தில் செய்து நிறைவேற்றி இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறாரோ அதே போல அவருடைய பிள்ளைகளாக நாமும் அவருடைய கிரியை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய சித்தத்தை செய்து முடிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டிய அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் அவருடைய 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நான் என்னை அனுப்பிய கிரியை செய்ய வேண்டும், ஒருவரும் கிரியை செய்ய
ராக்காலம் வருகிறது. ஹalleluya. எனக்கு கேட்கிற இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், பகற்காலம் இருக்கும்படி நான் என்னை அனுப்பிய கிரியை செய்ய வேண்டும், ஒருவரும் செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வரப்போகிறது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேரே கடந்து வருகிறது. ஒருவரும் செய்யாமல் கிரியை செய்யக்கூடாதபடி ஒரு ராக்காலம் சீக்கிரமா வரப்போகிறது. அது எப்ப வரும்? எப்ப ஆண்டவரை இயேசு இந்த உலகத்திலே வந்து நம்மை அழைத்து சென்ற அப்புறம் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாதபடி ஒரு ராக்காலம் வரும். ஆமென். ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு நமக்கு ஒரு நல்ல பகற்காலமா இருக்கிறது. எனவே பகற்காலமா இருக்கிறபடினாலே தேவன் நம்மை எதற்காக இந்த சபையில கொண்டு வந்தாரோ அதை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆமென். ஹalleluya. எனவே ஒருவரும் கிரியை செய்யக்கூடாதபடி ஒரு ராக்காலம் வருகிறது. அதற்கு முன்பதாக நம் ஆண்டவருக்காக எதையாலும் செய்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். ஆமென். ஹalleluya. இன்னும் பாருங்க, எஸ்தரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கும்போது, எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும்போது அவன் வாசிக்கலாம், நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொருவரிடத்திலிருந்து எழும்பும். ஹalleluya. அங்கே எஸ்தர் ஒரு வார்த்தை கடந்து வருகிறது, நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் ஹalleluya யூதருக்கு ரட்சிப்பு வேறொருவரிடத்திலிருந்து வரும். என கேட்கிற தேவஜனமே, நம்ம நினைக்கலாம், நான் என்ன செய்யறது, அதான் செய்ய ஆட்கள் இருக்கிறது, அவங்க பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அல்ல, நமக்கு கொடுக்கப்பட்டதை நாம் தான் செய்து முடிக்க வேண்டும். ஹalleluya, ஹalleluya. இல்லை என்று சொன்னா நாம் செய்ய வேண்டியதை இன்னொருத்தர் செய்வான், நாம் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதம் நம்மை விட்டு எடுபட்டு போய்விடும். ஹalleluya, ஹalleluya. என கேட்கிற தேவஜனமே, நமக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவராகிய இயேசு ஆசீர்வாதங்களை நன்மையில வைத்திருக்கிறார். எனவே தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, முதலாவது ராஜ்யத்தையும் நீதி தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி. எப்படி ஒரு எஸ்தருக்கு நேரா ஒரு வார்த்தை கடந்து வருகிறது, நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தா, அப்படி என்று சொன்னா நீ இந்த காலம் மௌனமாய் இருக்க வேண்டிய காலம் அல்ல, நீ துறப்பறை நிற்க வேண்டிய காலம். யூத ஜனத்தை காப்பாற்றும்படியாக ஆமானுடைய தந்திரம் மொர்தெகாவை கொலை பண்ண வேண்டும் என்று சொல்லி அதிலே மொர்தெகா காப்பாற்றப்படும்படியாக நீ இந்த கால துறப்பறை நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தருடைய வார்த்தை அங்கே கடந்து வருகிறது. என கேட்கிற தேவஜனமே, அதே வார்த்தை இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறது, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாதபடி ஒரு ராக்காலம் வரப்போகிறது. ஹalleluya. இந்த பகற்காலத்திலே கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஹalleluya. நம்ம நிறைவேற்றலைன்னா நம்ம இடத்துல இன்னொருத்தர் நிறைவேற்றுவாங்க, நம்ம பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போய்விடுவோம். ஆமென். ஹalleluya. நாம் நினைக்கலாம், இதெல்லாம் நான் செய்யணுமான்னு சொல்லி. எனக்கு கேட்கிற தேவஜனமே, செஞ்சுதான் ஆகணும். ஆமென். ஹalleluya. அது நம்முடைய கட்டளை. ஹalleluya. அது கர்த்தர் நம்முடைய தரிசனம் திட்டமும் நோக்கமா இருக்கிறது. ஹalleluya. எனவே எஸ்தருக்கு வார்த்தை கடந்து வருகிறது, நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் ஹalleluya கர்த்தருக்காக தேவ சமூகத்திலே உபவாசித்தார், கர்த்தருக்காக துறப்பறை நின்றார். யூத ஜனம் மொர்தெகா காப்பாற்றப்பட்டார்கள். இவருக்கு விரோதமாக தந்திரமா செய்த ஆமான், அவன் செய்த தூக்கு மரத்திலே அவனே அழிந்து போனான். ஹalleluya, ஹalleluya. என கேட்கிற தேவஜனமே, அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது வேதம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். 2 தீமோத்தேயின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். தீமோத்தேயு என்ன சொல்லுகிற வாசிக்க 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. ஹalleluya. இங்கே வேதம் சொல்ல, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. ஹalleluya. என கேட்கிற தேவஜனமே, எல்லா நீடிய சாந்தத்தோடு உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஆமென். ஹalleluya. இது நம்ம நினைக்க இது பாஸ்டர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இல்ல, ஒவ்வொரு இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் மேல் விழுந்த ஒரு தலையாய கடமையா இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஹalleluya.
இன்னைக்கு கண்டனத்தை விரும்ப மாட்டோம். இன்னைக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் இருக்குன்னா அதுதான் நம்ம என்ன செய்வோம், நல்லா ரசிச்சு அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம். மோட்டிவேஷன் இல்லை தேவைதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோட்டிவேஷனுக்கு நிறைய ஜனங்கள் போய் கொண்டிருக்கிறது. அவங்க போத பாதைகள் என்னென்னு தெரியவில்லை, முடிவு எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை. ஹல்லேலூயா. இங்கே கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்ன சொல்ல, ஆமென், நீடிய சாந்தத்தோடு. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக ஒரு தேவ பிள்ளை செயல்படும் போது நமக்கு ஒரு நீடிய சாந்தம் அவசியமா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. 5 வரல 1 போல இருக்கா? இல்ல, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வித்தியாசம். நம்ம ஆண்டவருக்காக செயல்படும் போது நம்ம சுற்றி இருக்கிறவங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வித்தியாசமா இருப்பாங்க. ஆமென். ஒவ்வொருடைய சூழ்நிலையிலும் அப்படி வளர்க்கப்பட்ட முறை, அவனுடைய லைஃப் எல்லாம் வித்தியாசமா தான் இருக்கும். ஹல்லேலூயா. எனவே நம்ம விரும்புகிறபடி எல்லாரும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவோட கூட சீசனே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவோட இரவு பகலும் கூட இருந்து சாப்பிட்டவன், புசித்தவர், கூட நடந்தவன், அற்புதத்தை கண்டவன், அதிசயத்தை கண்டவன், அவனே கூட இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி என்றால் வேதம் சொல்லி நீடிய பொறுமையும், ஆமென், நீடிய சாந்தத்தோடு உபதேசத்தோடு கண்டனம் பண்ணி, ஆமென், என்ன செய்யணுமா, கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு என்ன செய்யணுமா, புத்தி சொல்லணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு இது அதிகமாக குறைவு சபைகளில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டனம் பண்ணினா என்னதான் கண்டனம் பண்ணினார், புத்தி சொன்னா எனக்கு தான் பேசணும். ஆமென். இனி ஒரு முகத்திலே பார்க்க விடாதுப்பா. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்க நம்ம இருதயத்தில் குத்தப்பட நம்ம திருந்தணும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய இதயத்தோட வார்த்தை நம்ம குத்தப்படணும் அப்படின்னா நாம் திருந்த வேண்டியது அதிகம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே தேவனுடைய நோக்கம் என்ன? என் தேவன் என்ன கிரியை விரும்புகிறார்? நாம் இயேசுவை அறியாதவர்களுக்கு, ஒருவேளை இயேசு அறிந்தவர் கூட ஒருவேளை அவன் தடுமாறி போகலாம். காரணம் ஏன்? இந்த உலகம் பாவத்துக்குள்ளா இருக்கிறது. இருளுக்குள்ள அந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாமிசம் பலகீனம் உள்ளது, ஆனால் ஆவி உற்சாகம் உள்ளது. ஒருவேளை இந்த பலகீனப்பட்ட மாமிசம் சில வேளை சில தவறுகளை செய்து விடலாம், சில வேளை கர்த்தரை பின்வாங்கி போகலாம். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கடிந்து கொண்டு புத்தி சொல்ல வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். எல்லா நீடிய சாந்தத்தோடு, ஆமென், ஹல்லேலூயா, வசனத்தை நாம் கொடுத்து கடிந்து கொண்டு நாம் புத்தி சொல்லும் போது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களா மாறுவோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் பாருங்க, பிரசங்கி சொல்லும்போது இப்படியாக சொல்லுகிறார். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தின் வாசியை கேட்கலாம். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது அறிவும் ஞானமும் இல்லையே. ஹல்லேலூயா. என கேட்கிற தேவஜனம், இங்கே வேதம் சொல்லுகிறது, செய்யும்படி உன் கை நேரிட எதுவோ அதை உன் பலத்தோடு செய். ஹல்லேலூயா. தேவ பலத்தோடு செய். இனி நம்முடைய வாழ்க்கை மாமை உயிரோடு இருக்கும் வரையிலும் நம் கைக்கு கர்த்தருக்காக கைக்கு நேரிட எதுவோ அதை முழு பலத்தோடு கர்த்தருடைய பலத்தோடு செய்ய வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இனி மரணம் என்கிற ஒரு முடிவு நமக்கு வரும்போது அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஐஸ்வர்யவான் இருக்கும் மட்டிலும் சுகபோகமா வாழ்ந்தான். ஆனா முடிந்து பாதாளத்தில் போனவர் தான் அவன் கண்கள் திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. என கேட்கிற தேவஜனமே, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அப்படிதான். நல்லா இருக்கும்போது, எல்லாம் நமக்கு சாதகமா இருக்கும்போது ஆண்டவருக்காக செயல்பட அநேக நேரங்களில் நம்முடைய நேரத்தை கொடுக்க மாட்டோம். ஆண்டவருக்காக செயல்பட நம்மை அர்ப்பணிக்க மாட்டோம். அநேக நேரத்தில் ஆண்டவருக்காக செயல்பட நம்ம விரும்ப மாட்டோம். ஆனா எல்லாம் நமக்கு எதிராக வரும்போதுதான் எப்படியாயிலும் ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டாரோ. ஆமென். அதுக்கப்புறம் வருவாங்க, அற்புதம் செஞ்சா நான் ஆண்டவருக்கு செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நம்ம ஊர்ல ஆடு தள்ளுபடி மேல. ஆமென். ஒன்னெடுத்தா ஒண்ணு. ஹல்லேலூயா. அப்ப ஆடு தள்ளுபடியில வரும்போது எல்லாம் பழைய லோக்கல் பழைய ஸ்டாக் எல்லாம் கொண்டு போடுவான். ஆமென், அல்லேலூயா. அது வரையில என்ன வேணும்னா வரும். ஆமென், அல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு கேட்கிற அன்பு தேவஜனமே, இங்க வேதம் சொல்ல கைக்கு நேரிடுவது எதுவோ அதை நீ பலத்தோடு செய். ஹல்லேலூயா. ஒருவர் கிரியை ஒரு ராக்காலம் வரப்போகிறது, அதற்கு முன்பதாக நீ கிரியை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு கேட்கிற தேவஜன், இந்த பரிசுத்த வேதாகத்தை பார்க்கும்போது
அவன் சிலரை குறித்து மட்டும் நாம் அவன் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். 1 நாளாம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்க கேட்கலாம். கிரியை செய்தவர்கள். 1 நாளாம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி நீ பலம் கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு கூட இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிற அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஹல்லேலூயா. இங்கே தாவீது தன் குமாரனாகிய சாலோமோனை நோக்கி சொல்லுகிறார், சாலோமோனே பயப்படாத, நீ திட்டமனதாய் இந்த காரியத்தை செய். ஹல்லேலூயா. என்னக்கிற கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுமான பணிக்காக நீ செயல்படு. நாம நல்ல கிரியை செய்கிறவர்களாக தேவனுடைய ஆலய கட்டுமான பணிக்காக சாலோமோனே நீ கிரியை செய். எதை குறித்து கவலைப்படாத, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ அதை கட்டி முடிக்க மட்டும் அவர் உன்னை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என கேட்கிற தேவஜனமே, கர்த்தர் நமக்கு ஒரு திட்டத்தை கொடுத்தார் என்று சொன்னா, கர்த்தர் ஒரு பொறுப்பை, ஆண்டுடைய ஊழியர் ஒரு பொறுப்பை கொடுத்தார் என்று சொன்னா, அதை முழு பலத்தோடு தைரியத்தோடு நாம் அந்த காரியத்தை ஜெபத்தோடு நாம் அந்த காரியத்தை தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களா நாம் செயல்படும் போது அந்த காரியம் செய்து முடிக்கும் வரையிலும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னை சாலமோனோடு கூட இருந்து நேர்த்தியாக அவன் செயல்பட்ட தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் அவர் நம்மத்தில் ஜீவனோடு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்கு கிரியை செய்ய நீ எழுப்பிட்ட அப்படின்னா அவர் உன்னை கொண்டு செய்த காரியம் அதிசயமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உன்னை கொண்டு செய்த காரியம் மிகவும் மகிமையாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. எனவே நம் கர்த்தருக்கு சாலமோனை தாவீது சொல்கிறார், ஆலயம் கட்டுமான பணிக்காக ஹல்லேலூயா சகல கிரியைகளை நீ முடித்து தீரும் மட்டும் அவன் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு கேட்கிற அன்பு தேவஜனமே, நீ கர்த்தருக்காக நீ வேலை செய்யும் போது, கர்த்தருக்காக நீ கிரியை செய்யும் போது, கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றும் போது நீ எதை குறித்தும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஹல்லேலூயா. நீ பயப்பட கலங்காமலும் இரு. எதை குறிச்சும் பயப்பட கலங்க வேண்டாம். அவனுக்கு நாம் கர்த்தருக்காக செயல்படுகிறோம், நீ கலங்காத. ஹல்லேலூயா. பயப்படாதன்னு சொல்றார். ஹல்லேலூயா. நீ செய்து தீர மட்டும் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார், அவனை கைவிடவே மாட்டார். கரங்களை தட்டி கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் காரியத்தை செய்து முடித்து தீர மட்டும் அவர் நம்மோடு கூட இருந்து அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஞானதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். ஹல்லேலூயா. என கேட்கிற தேவஜனமே, இங்கே தேவனாகிய கர்த்தருக்கு தியோனை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. நீ இஸ்ரவேலுக்கு விரோதமாக வருகிற மீதியானரை நீ முறியடிப்பாய். உன்னை அனுப்புற நான் அல்லவா என்று சொல்லுகிறார். என கேட்கிற தேவஜனமே, அதற்கு முன்பதாக வசனத்தை அதே அதிகாரத்தில் 10வது வசனம், 11வது வசனம், 12வது வசனம், 13, 14 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது கிதியோன் மீதியானரை முறியடிக்கும்படியாக தகுதியற்ற மனிதன் இவன் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறான்? மீதியானுடைய கரத்தில் அவன் கைக்கு கோதுமை மணியானது கோதுமை சிக்கிக் கொள்ளாதபடி கோதுமை போராட்டம் அவன் சேர்த்து கொண்டிருக்கிறான். மீதியானவர்கள் கண்களுக்கு இதை மாட்டிவிடக் கூடாது, கோதுமையை பத்திரமாக சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே கிதியோன் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறான். அந்த கர்த்தருடைய
கர்த்தருடைய தூதனானவர் அங்கே கடந்து வந்து சொல்லுகிற வார்த்தை, ஆமென், ஹalleluya, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. ஹalleluya. சாதாரணமாக கோதுமையை, ஆமென், கோதுமை போரடித்துக் கொண்ட ஒரு கிதியோனை கொண்டு ஆண்டவர் மீதியானை முறியடிக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் உதவி செய்தார். ஹalleluya. என கேட்கிற தேவஜனமே, அது மட்டுமல்ல, மீதியான கூட போனதில்ல, ஆமென், ஆமென், கிதியோன் கூட போனதில்ல, பெரிய ஆயிரக்கணக்கல்ல, ஆமென், 300 பேர் தான் கிதியோன் கூட போனாங்க. ஹalleluya. என கேட்கிற தேவஜனமே, தொகை எவ்வளவு பெரிதாக இருக்கலாம், ஆனா கர்த்தரும் தகுதியற்றவளா இருக்கலாம். நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் போது அவருடைய கிரியை செய்ய அவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அநேக நேரத்தில் சொல்றோம், எனக்கு இதுக்கு தகுதி இல்லை, இதுக்கு என்ன செய்வது தெரியாது. பரவாயில்லை, நீ கர்த்தருடைய நாமத்தில் இந்த காரியத்தை நீ செயல்படும் போது தேவனாகிய கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். ஹalleluya. போரடித்துக் கொண்ட ஒரு கிதியோனை கொண்டு மீதியானை முறியடிக்க முடியுமேயானால் இன்றைக்கு நம்மை கொண்டு இன்றைக்கு இன்றைக்கு அநேக ஜனங்கள் மீதியான சத்துருவானவர் ஜனங்களை நரகத்தினரை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஜனத்தை மீதியான சத்துரு கையில விடுதலையாக்க ஏன் கூடாது? ஆமென், ஹalleluya. நம்மை கர்த்தருக்காக விட்டுக் கொடுக்க வேண்டும். ஆமென், ஹalleluya. கிதியோன் தேவனுக்கு தேவ சமூகத்திலே தன்னை விட்டுக் கொடுத்தான். நம்ம நினைக்கலாம், கிதியோன் அவன் இவ்வளவு காரியம் செய்ய முன்பதாக அவன் தோல்ல மட்டும் பணி இருக்கணும், அவன் பூமி சுற்றிலும் பணி இருக்க கூடாது. அடுத்தது அவன் பூமி சுற்றிலும் பணி இருக்க கூடாது, தோல்ல மட்டும் பணி இருக்க. சோதிச்சானே, அவன் சோதிக்கல, தேவனுடைய திட்டத்தை அவன் அறிந்தான். ஆமென், ஹalleluya. தேவனுடைய திட்டம் சரிதானா, நான் போகிற பாதை சரிதானா என்று சொல்லி அவன் தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ளும்படியாக தேவனுடைய அடையாளத்தை கேட்டு அவன் கடந்து போகிறான். ஹalleluya. என கேட்கிற தேவஜனமே, கர்த்தருக்காக செய்யக்கூடிய படிப்பு, அறிவு, திறமையோ முக்கியமல்ல. ஹalleluya. உன்னை தேசம் ஒப்பு அர்ப்பணித்தா அவர் உன்னை கரத்தில் எடுத்து நடத்துவார். ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு அநேக இடத்துல நம்ம நினைக்கிறோம், நம்ம படிச்சாதான் நடக்கும், நம்ம அதை செய்தால் நடக்கும், எனக்கு திறமை இல்லை, அதுக்கு எனக்கு பேச்சு வராது, இது செய்ய எனக்கு தெரியும். அல்ல, நீ உன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தாயினால் அவர் காரியத்தை வாக்கிய பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமென், ஹalleluya. என கேட்கிற தேவஜனமே, ஒரு டிஎல் மோடி ஒரு பெரிய ஒரு தேவ மனிதன், உலகத்தினாலே அறியப்பட்ட ஒரு தேவ மனிதன், ஒரு பெரிய ஒரு ஒரு மீட்டிங்ல, ஒரு பெரிய ஒரு பொதுக்கூட்டத்துல பல ஆயிரங்கள் சுகத்தை பெற்றார்கள். அவன் முடவன் எழுப்பி நடக்கிறான், சப்பானி நடக்கிறான், அவன் குஷ்டனாய் சொஸ்தமாகிறான், அவன் தேசமே ஆச்சரியப்படக்கூடிய அளவுல அவ்வளவு பெரிய மிராக்கிள் நடக்கிறது. அவன் டிஎல் மோடி ஒரு நினைத்திருக்கிறான், அவன் என்னுடைய அர்ப்பணிப்போ என்னுடைய தியாகம் என்று சொல்லி ஒருவேளை நினைத்திருக்கிறான். அநேக அந்த இடத்துல வந்து அநேக ஜனங்கள் நினைத்திருக்கிறான், டிஎல் மோடி ஒரு பெரிய தேவ மனுஷன். ஆமென், ஹalleluya. இவர்ட்ட போனா எல்லாம் நடக்கும்னு சொல்லி அநேக ஜனங்கள் டிஎல் மோடியை பெருமைப்படுத்தியிருக்கிறார். என கேட்கிற தேவஜனமே, அதற்கு பின்பதாக இருந்தது ஒரு விதவை தாயுடைய ஜெபம். ஆமென், ஹalleluya. ஒரு விதவை தாய், ஆமென், அங்கே கூட்டம் நடக்கிறது. இந்த விதவை தாய் ஓலை குடிசையில, ஆண்டவரே டிஎல் மோடியை பயன்படுத்துங்க, ஆண்டவரே இந்த டிஎல் மோடியை பயன்படுத்துங்கன்னு சொல்லி ஒரு ஏழை தாயுடைய விதவை தாயுடைய கண்ணீரின் ஜெபந்தா டிஎல் மோடி அந்த கூட்டத்திலே வல்லமையாக பயன்படுத்துன்னு சொல்லி அவரே சாட்சி கொடுக்கிறார். ஹalleluya. என கேட்கிற தேவஜனமே, அப்படி என்று சொன்னால் ஒரு விதவை தாய் செய்த அந்த பெரிய ஊழியமானது அநேக சுகத்தை பெற்றுக்கொண்டு தேவன் பக்கம் திரும்பும்படியாக முடிந்தது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அதற்கு டிஎல் மோடி கருவியாக தான் கர்த்தர் பயன்படுத்தினார். அப்ப பின்பாக செயல்பட்ட அத்தனையும் அந்த தாய். ஆமென், ஹalleluya. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், ஆமென், அது இல்ல, கர்த்தருக்கான எப்படி ஆயிலும் கர்த்தருக்கான கிரியை செய்கிறவர்களாக மாற வேண்டும். ஹalleluya, ஹalleluya. என கேட்கிற தேவஜனமே, கிதியோன் பெரிய தகுதி உள்ளவன் அல்ல, தகுதியற்றவன் தான். கர்த்தர் அவனை தகுதிப்படுத்தினார். ஹalleluya, ஹalleluya. என கேட்கிற தேவஜனமே, இந்த தேவன் இன்றைக்கு அவர் ஜீவிக்க நல்லவராக ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. பாருங்க, இன்னும் பேதுருவை குறித்து பார்க்கும்போது மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது பேதுருவை ஆண்டவர் கடலோரத்திலே பார்க்கிறார். அவன் சீமோனா இருக்கிறார். சீமோனாங்கிற பேதுருவாக மாற்றுகிறார். என கேட்கிற தேவஜனமே, பேதுருவை மாற்ற அவர் என்ன சொல்லுகிறார்? அவரை
அழைக்கும் போது நீ இதுவரை மீன் பிடிச்சிருந்தா ஆனா இனி நீ மனுஷனை பிடிக்கிற மாறுவாய் அப்படின்னு இதை கேட்கிற தேவஜனமே அவன் நினைச்ச எனக்கு மீன் பிடிக்க தான் தெரியும், மனுஷனை எப்படியா பிடிப்பது? ஹல்லேலூயா. ஆனா அவனுடைய அர்ப்பணிப்பு கர்த்தர் கிரியை செய்ய முடிஞ்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு கேட்கிறது அவனுடைய அர்ப்பணிப்பு, அவன் கர்த்தரை அவன் தேவ சமூகத்திலே தன்னை ஒப்பு கொடுத்த அந்த நொடி கர்த்தர் அவனை கரத்திலே எடுத்தார். ஹல்லேலூயா. சாதாரண மீன் பிடிக்கிறவன் தான், அவனுடைய ஒரு பிரசங்கம் பல ஆயுதங்கள் ரட்சிக்கப்படும்படியா முடிந்தது. அவனை கொண்டு கர்த்தர் அநேகர் அபிஷேகித்தார். அநேகர் முடவனா பிறவியில முடவனாக இருந்த சப்பானி இருந்தவரை எழுப்பி நடக்கும்படியாக செய்தார். அநேகர் ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தர் பேதுருவை கொண்டு கர்த்தர் நடத்தினார். ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவஜனமே, இன்றைக்கும் கிரியை செய்ய என் தேவனாக கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்பமான ஆரம்பத்தை நாம் அசட்டை பண்ணாதபடி அந்த அற்பமான ஆரம்பத்தை நாம் ஊழியத்துடைய மோட்டோ யாமே எல்லாமே கர்த்தருக்காக. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், எல்லாமே கர்த்தருக்காக. வாசிக்கலாம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம். சகோதரர் பக்கம் ஒருவர் வாசிக்கலாம். ஆமென், வேகமா. கொலோசியர் 3:24. சகோதரர் பக்கம் ஒருத்தர் வாசிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். எதை செய்தாலும் அதை மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமா செய்யுங்கள். ஹல்லேலூயா. என கேட்கிற வேதம் எதை செய்தாலும் மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமா செய்யுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. என கேட்கிற நண்பர் தேவஜனமே, கர்த்தருக்காக செய்யற பிள்ளைகள் நான் இவங்களுக்கு செய்த அவங்களுக்கு செய்த அல்ல, நாம் எதை செய்தாலும் கர்த்தருக்காக மனப்பூர்வமா செய்ய வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த மனப்பூர்வமா செய்யறதுக்கு வேதம் சொல்கிறது. லேவியராகமம் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்கிறது, ஸ்தோத்திர பலிகளை நாம் மனப்பூர்வமாக கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். ஆமென். நாம் செய்கிற கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய காரியம், கர்த்தருக்காக செயல்படக்கூடிய காரியம், கர்த்தரை ஆராதிக்கிறது, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தரை நாம மகிமைக்காக செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு யாத்திரா புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவன் ஆசரிப்பு கூடாத வேலைக்காக தேவ பிள்ளைகள் மனப்பூர்வமாக கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு எதை செய்தாலும் அவர்கள் மனப்பூர்வமாக செய்தார்கள். அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். ஆமென், ஹல்லேலூயா. அத லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது அங்கே 7 விதவை தன்னிடத்துல 2 காசை மனப்பூர்வமா போட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. மனப்பூர்வமா போட்ட, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு இந்த பொறுப்பை தந்துட்டாங்க, செய்யணும், வேற வழி இல்லை, ஏதோ செய்யறேன், வேண்டாம். ஆமென், ஹல்லேலூயா. அது நம்ம செஞ்சாலும் அது நமக்கு பலன் இல்லை, அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு கேட்கிற தேவஜனமே, காணிக்கப்பட்டில எத்தனை ஐஸ்வர்யவான்கள் போட்டார்கள். ஹல்லேலூயா. ஆனா எல்லாரும் யாரை பற்றி சொல்லப்படவில்லை, இந்த ஏழை தாயை குறித்து தான் வேதம் சொல்கிறது. தன்னிடத்துல மனப்பூர்வமாக சந்தோஷத்தோட ஹல்லேலூயா எதை செய்தால் கர்த்தர் மனப்பூர்வமா செய்ய வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. கட்டாயம் அல்ல, ஹல்லேலூயா. மனப்பூர்வமா செயல்படும் போது எதையா கர்த்தருக்கா எதை செய்தாலும் மனுஷருக்கு செய்யாதபடி மனப்பூர்வமாக கர்த்தருக்கு செய்யும் போது அதன் மூலம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். வேகமா எபேசியர் 6. மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக, மனுஷனுக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். கிறிஸ்துவின் ஊழியக்காரர் மனப்பூர்வமா தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் நாம் கர்த்தருக்காக செய்கிறோம், ஆனா அநேக நேரங்களில் மனப்பூர்வமா செய்யறதில்ல, நமக்கு என்ன இஷ்டம் அதை தான் செய்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஆண்டோட கேட்கிற, ஆண்டவரே அந்த காத்து செய்ய எனக்கு கொடுத்துருக்குறாங்கப்பா, இதை நான் செய்கிறேன் ஆண்டவரே, ஆனா எனக்கு தெரியாது, நீங்க எனக்கு கற்றுதாங்கப்பா, நீங்க ஆலோசனை நீங்க நடத்துங்கப்பா, உங்க சித்தத்தான் நிறைவேறுன்னு சொல்லி தேவ சொல்ல மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்து காரியத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இங்க வேதம் சொல்ல மனப்பூர்வமாக தேவனுடைய சித்தத்தின்படி என்ன செய்யணும்,
செய்யணும். ஆமென். அதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. எல்லாரும் செய்யறாங்க, தந்துட்டாங்க செய்யற அல்ல. தேவனுடைய சித்தத்தின்படி மனப்பூர்வமாக மட்டுமல்ல, தேவனுடைய சித்தத்தின்படி கர்த்தருக்கு உண்மையாக செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதைத்தான் தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக நம்முடைய ஊழியத்துடைய பர்சனல் மோட்டிவ், எதையாகிலும் கர்த்தருக்கு செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. தனிப்பட்ட ரீதியில எதையாகிலும் செய்ய வேண்டும், கர்த்தருக்காக செய்ய வேண்டும். வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். 5:16. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாத ஆனபடினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. என கேட்கிற தேவஜனமே, எனவே தான் முதலாவது யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசித்தோம். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாதபடி ஒரு நாட்காலம் வருகிறது. ஹல்லேலூயா. அதற்கு முன்பதாக நாம் கர்த்தருடைய கிரியையை செய்தவர்களாக இருக்க வேண்டும். இங்கே வேதம் சொல்கிறது, நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எனவே இது கேட்கிற நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கிடைக்கிற நேரத்தை கர்த்தருக்காக எதையாக செய்து பயன்படுத்த வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அது எந்த நேரமா இருக்கட்டும், எப்போ நமக்கு ஆண்டவருக்காக செய்ய எப்போ வாய்ப்பு கிடைத்தாலும் அதை கர்த்தருடைய நாம மகிமைக்காக செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்க கலாத்தியர் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை வசனத்தை வாசிக்கும் போது, ஸ்தேவான் பந்தி விசாரிப்புக்காக அவன் தெரிந்து கொள்ளப்படுகிறான். ஹல்லேலூயா. அதுக்கு கீழே வசனங்களை வாசிச்சீங்க அப்படின்னா, ஸ்தேவான் அற்புதங்களை செய்தவர், தேவனுடைய வல்லமையை பெற்று அற்புதங்களை அதிசயம் செய்தவர். அப்படிப்பட்டவனுக்கு ஒரு வேலை, என்ன வேலை கொடுக்கப்படுகிறது? பந்தி விசாரிப்பு வேலை கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நான் அற்புதம் செய்யற அதிசயம், எனவே இதை செய்ய மாட்டேன் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு எதை செய்தாலும் எதையாயிலும் நம் தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்ததை ஸ்தேவான் செய்கிறவனாக காணப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு என்ன ஆண்டவருக்கு என்ன கொடுக்கப்படுகிறதோ அதை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு கேட்கிறது, அதை நான் வேதம் சொல்லுகிறது, ஆவிக்கென்று விதைக்கிறவர் ஆவிக்கு ஆமென், ஆமென், ஆமென். ஆவிக்கென்று விதைக்கிற ஒரு தேவ பிள்ளையார் வேதம் சொல்லுகிற வாசிக்கிற கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் 6:8 ஆமென் வாசி. வேதம் சொல்லுகிறது, மாம்சத்துக்கென்று விதைக்கிற மாம்சத்தின் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிற ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஹல்லேலூயா. இந்த நித்திய ஜீவனுக்காகத்தான் நம்முடைய ஓட்டமே ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நித்திய ஜீவனுக்கு நேராக நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஓட்டத்துல நாம் சரியாக ஓட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிற இந்த காரியத்தை, கர்த்தர் விரும்புகிற இந்த தரிசனத்தை நாம் சபையாக இணைந்து செயல்படும் போது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள அது ஏதுவாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்கிற தேவஜனமே, ஒரு ஆலோசனையாக வேதம் சொல்லுகிறது, தீத்து 3ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 4வது வசனம் முதல் நீங்கள் 10வது வசனம் நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அதுல ஒரு 2 வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். வேதம் அழகாக சொல்லுகிறது, புத்தீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களை விட்டு விலகு, அவைகள் அப்ரோச்சனமான வீணாமா இருக்கும். வேதம் புரட்டராய் இருக்கிற ஒருவனுக்கு நீ இரண்டொரு தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. ஹல்லேலூயா. எனக்கு கேட்கிற தேவஜனமே, ஆண்டவருக்காக செயல்படும் போது இப்படிப்பட்ட புரட்டர்கள் அநேக நம்மத்தில் கடந்து வருவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இவர்களை மட்டும் அகப்பட்டு விடாதபடி அவருக்கு ஒருக்கா புத்தி சொல்லணும், 2 தடவை சொல்லணும், இல்லையா விட்டு விலகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த காரணத்துல, இந்த காரியத்துல சபை, இன்னைக்கு அநேக சபை தவறி போகிறபடினாலே இயேசுவை நேர்ந்து சொல்லி போகிற அநேகர் இன்னைக்கு பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. சத்தியத்தோடு விலகி போகிற அநேகரை பார்க்க முடிகிறது. ஆமென். எனவே இந்த காரியத்துல சபை ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆமென். அந்த வசனத்தை நீங்கள் வீட்டுல போய் வாசிக்கும் போது அது நமக்கு கொஞ்சம் தியானிக்க முடிய ஏதுவாக இருக்கும். ஹல்லேலூயா. கடைசி ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 7:21 வசனம். செய்கிறவன் எவனோ
பரலோகத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி பிரவேசிக்கவில்லை. ஹல்லேலூயா. தேவ சித்தத்தை செய்கிறவர்கள் அங்கு பிரவேசிப்பார்கள். கர்த்தருக்கு கிரியை செய்கிறவர்கள் அங்கே பிரவேசிப்பார்கள். ஹல்லேலூயா. எனக்கு கேட்கிற தேவஜனமே, இன்றைக்கு அவருடைய கிரியை செய்யும்படியாக ராக்காலம் மாமை வர முன்பதாக அவருடைய கிரியை செய்யும்படி நம்மை அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்மை அபிஷேகித்திருக்கிறார். வேதவசனம் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம் மகிமையான வேதத்தை கையில கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே கிரியை செய்கிறவர்களாக இருப்போம். ஆமென். எதையாவது கர்த்தர் மனப்பூர்வமாக அவருடைய சித்தத்தின்படி செய்வோம். கடைசியாக எதையாயிலும் நம்முடைய தனிப்பட்ட எதையாயிலும் கர்த்தருக்காக எதுவாக இருந்தாலும் நாம் செய்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. நேரத்தை காலத்திலும் காட்டி கடத்தி விடாதபடி நாம் செயல்படுகிறவர்களாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஒரே ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லி நான் ஜெபிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். நல்ல கவனமாக கேளுங்க. ஆமென். எல்லாம் கண் முடிச்சிருங்க. கண் தூக்கமாக ஒரு நவுடி இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் ரொம்ப கவனமாக கேளுங்க. எனக்கு கேட்கிற தேவஜனமே, நம்ம நினைப்போம் அநேக நேரங்களில் தேவனுடைய சித்தம் செய்யறது என்ன, ஆண்டு விருப்பம் செய்கிறது என்ன என்று சொல்லி எந்த சூழ்நிலையிலும் நாம் அவருடைய சித்தத்தை அவருடைய கிரியை செய்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். எனக்கு கேட்கிற தேவஜனமே, மரண தருவாயிலும் கர்த்தருடைய நாம சித்தத்தை செய்து முடித்த ஒரு பிள்ளை. ஆமென். தன் ஜீவன் போகும் என்று அறிந்தும் கூட அந்த தகப்பனார ரட்சிப்புக்கு ஏதுவாக திருப்பி விட்ட அந்த பிள்ளை. எனக்கு கேட்கிற தேவஜனமே, நமக்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கிறது, எத்தனை நேரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் இன்றைக்கு எதை செய்து கொண்டிருக்கிறோம்? எல்லா தேவ சபையிலும் இருக்கலாமா?